அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்று டிசம்பர் மாதத்தின் 23ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 8ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று காலை 11:30 இருந்து மார்கழி மாதத்திற்குண்டான வளர்பிறை சதுர்த்தி திதியானது தொடங்கிடுச்சுங்க. இது நாளை காலை 11:41 வரைக்கும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி திதியை நம்ம அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது வளர்பிறை சதுர்த்தியாக இருக்கிறதுனால நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம விநாயக பெருமானிடம் கேட்கும்போது கண்டிப்பாக அது எல்லாமே அவர் கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் குங்குமத்தை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் செய்வதன் மூலமாக 4 திசைகள்லேருந்து உங்களை தேடி பண வரவும் உண்டாகும். அதே போல் திருமணம், வேலை, குழந்தை பாக்கியம் இது போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுனாலும் அது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பரிகாரத்தை பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போதோ அல்லது அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போதோ செய்ய முடியாதுங்க. உங்களுக்கு வேறு ஒரு பரிகாரம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு பரிகாரம் தான் இது. இதை நீங்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கண்டிப்பாக நல்ல பலன் நமக்கு நிச்சயம். நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்து தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மாலை 4:30க்கு மேலே எப்போ வேணாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அந்த சமயத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கூட நீங்கள் வீட்டுக்கு கூட பொறுமையாக செய்யலாம். ஏன்னா நாளை நமக்கு காலை 11:41 வரைக்குமே இந்த திதி இருக்குது. அதனால் அந்த டைம் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு எப்போ வேணாலும் இதை செய்யலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் நாளை நாளில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நாளை காலையில் நமக்கு 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு 11:41 இதையே நீங்கள் செஞ்சுக்கலாம். சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு ஒரு துளி அளவுக்கு பச்சை கற்பூரம் தேவைப்படுது. பச்சை கற்பூரம் இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு வச்சாவது இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா அதிகப்படியான நேர்மறை சக்திகளை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதுவும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மார்கழி மாதத்தில் நம்ம பச்சை கற்பூரத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இது ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒன்று தான் நமக்கு தேவை. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டு நிலைவாசல் கதவுக்கு வெளியில் நின்றுக்கோங்க. இதில் சென்ட்ரு பொசிஷன், அதாவது இந்த கதவுனுடைய மத்தியம பகுதியில் நீங்கள் ஒரு கிளாத்து வச்சு கொஞ்சம் ஈரம் பண்ணி தொடச்சிக்கோங்க. இப்படி துடைக்கும் போது கூட நீங்கள் சாதாரண தண்ணீர் பயன்படுத்துறது காட்டிலும் வீட்டில் ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீர் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதில் துடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ராடாக பண்ண வேண்டாம். இப்போது ஒரு உள்ளங்கை அளவுக்கு அப்படின்னு கணக்கு வச்சுட்டு கூட நீங்கள் அந்த டோரை க்ளீன் பண்ணிக்கலாம். நிலைவாசலினுடைய வெளிப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிப்புறம், அதாவது இப்போ நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரங்கும்போது இப்படி கதவு திறப்போம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் டோர், சரிங்களா, அந்த இடத்துல நடுப்பகுதியில் நம்ம இந்த மாதிரி தொடச்சிக்கணும். அதன் பிறகு உங்கள் கையில் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா பிடிச்சிட்டு இதில் ஸ்வஸ்திக் சிம்பல் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் விநாயக பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது. நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நேர்மறை ஆற்றலையும் ஈர்த்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வரைகிறோம். இப்படி பச்சை கற்பூரத்தில் நீங்கள் வரையும் போது கண்டிப்பாக அது யாருடைய கண்ணுக்குமே தெரியாது. ஏன்னா பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது பளிச்சுனெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பரிகாரத்தை நம்ம இப்படி தான் செய்யணும். ஏன்னா ஒரு சிலது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்யலாம், ஒரு சிலதெல்லாம் சீக்ரெட்டாக தான் செய்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு பரிகாரம் தான் இது. அதனால் நம்ம பச்சை கற்பூரத்தில் இப்படி ஸ்வஸ்திக் சிம்பல் வரைஞ்சிக்கணும். இது நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு தேடித்தரும். கீழே விநாயக பெருமானுக்கு உரிய 46429 46429 46429 இந்த எண்களை நீங்கள் எழுதிக்கோங்க. இது எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எந்த ஒரு கெட்ட சக்திகளையும் உள்ளே நெருங்க விடாது. அதாவது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரையுமே எந்த ஒரு
துஷ்ட சக்திகளையும் நெருங்க விடாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும். இப்போ பசங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், காலேஜில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அவங்க எது பிரச்சனைன்னு நினைக்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் பிரச்சனை வந்து நீங்கும். அதே போல் இப்போ நாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ரிலேட்டிவ் விஷயத்துலேயே ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு மன உளைச்சல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள் நீங்கும். அதாவது நீங்கள் வெளியில் சொல்ல தயங்குற மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதெல்லாம் நீங்கும். அதே போல் கணவருக்கும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையே ஆகட்டும், ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், எங்கே இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அதுவும் நீங்கும். இப்படி தனிப்பட்ட ஒரு நபரனுடைய பிரச்சனையுமே நீக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த 46429 அப்படிங்கிற ஹீலிங் கோடுக்கு உண்டு. இது விநாயகருடையது. அதனால் இதை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துறது சிறப்பு. இப்போ நம்ம ஒரே நேரத்திலேயே பணவரவை ஈர்க்கக்கூடிய, வீட்டில் அதிகப்படியான நேர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பளையும் வரைஞ்சிருக்கிறோம். கீழேயே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடிய பொதுவான இந்த ஹீலிங் கோடையும் நம்ம எழுதியிருக்கிறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு உரியது தான். ரெண்டையுமே இந்த அற்புதமான நாளில் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மார்கழி மாதம் 30 நாளுமே நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அது கிடைக்கும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அதனால் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியுமே விசேஷம். அதுவும் மார்கழி செவ்வாயில் இந்த சதுர்த்தி வர்றது இன்னும் விசேஷம். ஒருவேளை இன்றைய நாளில் உங்களால் இதை செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு 11:41 செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் அவசியமாக யாருக்கும் தெரியாமல் நிலைவாசலில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இதன் மூலமாக அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். கஷ்டங்கள் யாவும் உங்களை விட்டு நீங்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.